சரி, உங்களுக்கு எனர்ஜியை பார்வை வழி, கண்ணு வழி வெளியே அனுப்ப முடியுமா? முதல்ல அனுப்ப முடியுமா? அது அறியணும்ல. அனுப்ப முடியும்னா அது முடியும். உதாரணம், மீன் அதுக்கு குஞ்சை பொரிக்கிறது, அதை முட்டை போட்டு வச்சுட்டு அதுக்கு போய் இப்படி பார்க்கும், அவ்வளோதான். பார்வை வழியாக எனர்ஜியை செலுத்தி தான் அது பொரிக்க வைக்கிறது மீன். அப்போ அந்த மாதிரி உள்ள எனர்ஜியை செலுத்தக்கூடிய தேவி தான் மீனாட்சி. மீன் மேலே பார்வையை உள்ளவர். அதாவது அது அக்கறையுடன் அது முட்டையை பொரிக்கிறவரை பண்ணுற மாதிரி மீனாட்சியும் பக்தர்களுக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜி செலுத்தி ப்ரொட்டக்டிவ் எனர்ஜி செலுத்துகிறாங்க. அப்போ கண் வழி எனர்ஜி செலுத்த முடியும். தட்சிணாமூர்த்தி 4 பேர் பாடம் எடுக்கிறார். யார்? ஜனகாதி முனிவர்கள். பாடம் எடுக்கும்போது அவருக்கு பாடம் எடுத்தால் எப்படி இருக்கும்? இப்போ நான் கிளாஸ் எடுக்க, நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. தட்சிணாமூர்த்தி கிளாஸ் எடுத்தால் அவர் தான் குருவின் குரு, அவருக்கு மேலே குரு கிடையாது, அவர் தான் ஃபைனல் குரு. அப்போ அவரே கிளாஸ் எல்லோரும் அட்டன் பண்ண முடியுமா? ஜனகாதி முனிவர்கள் அட்டன் பண்ணுறாங்க. ரிஷிகள் 4 ரிஷிகளாக அட்டன் பண்ணுறாங்க. ஜனகராஜா, அது கூட ஜனகர்னு உள்ள பேர், ஜனகரன், ஜனர்குமாரன், இப்படி ஜனர்னு தொடங்கக்கூடிய 4 பேருடைய கிளாஸ் எடுத்தாச்சு. கிளாஸ் எடுத்து அவங்க ஒரு கோர்ஸ் முடித்தாச்சு. என்னது கோர்ஸ் முடிச்சுட்டு கேட்குறாரு, ஏதாவது புரிஞ்சுதா? என்னது 6 மாதம் இல்லாட்டா ஒரு 6 வருஷமாக எடுத்துருப்பார்ல, இது எதாவது புரிஞ்சான்னு கேட்டால் இவங்க எல்லாம் தலையை சொரிஞ்சிட்டு இருக்கான். யார்? 4 பேரும் தலையை சொரிஞ்சிட்டு இருக்காங்க. கிளாஸ் அட்டன் பண்ணால் தலையை சொரிஞ்சிட்டு. அப்போ இவர் இங்கே பாருன்னாரு, இப்படி கண்ணை பார்க்க சொல்லுவார். அதாவது அவருக்கு நயன இந்த சைடு கடக்கன் பார்வை விழுந்துட்டு இப்படி சின்முத்திரையும் காட்டினார். காட்டினோன்னா இப்போ புரிஞ்சிட்டுன்னாங்க. என்னது டு எஜுகேஷன் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, அதை உணரும் போது அதுக்கு பேர் ரியலைஸ். என்னது இப்போ நமக்கு தேவை, அவர் தட்சிணாமூர்த்தி கடைக்கண் பார்வை விளையாட்டு எனர்ஜியை செலுத்த முடியுது. ரைட்டு, ஓகே. இங்கே நோக்கு வர்மம்னு நீங்கள் சொல்கிறது 2 கண்ணை வச்சு தான் பார்க்குறீங்க. ஆனால் எனர்ஜி வர்றது கண்ணுலேருந்து அல்ல, தேடையிலேருந்தாங்க வருது. என்னது தேடையிலேருந்து தான் வருது. அப்போ தேடையிலேருந்து வரும்போது நீங்கள் 2 கண்ணை தானே கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா 2 கண்ணையும் இன்னொரு ஆளுக்கு நெற்றியில் நீங்கள் பண்ணும்போது அது கன்வர்ஜ் ஆகுதா? கன்வர்ஜ் ஆகி அவருக்கு நெற்றியில் அழுத்தம் கொடுக்குறீங்கள, எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த அளவு ஒரு எனர்ஜி உங்களுக்கு திருப்பி அங்கே உங்கள் ஆக்னையில் கனெக்ட் ஆகும். துப்பாக்கி எடுத்து சுட்டால் அந்த துப்பாக்கி எவ்வளோ வெலாசிட்டியில் போகுதோ அதே அளவு அந்த பட்டு இடிக்கும் சுடக்கூடியவனை. சரியில்லை, புல்லட்டு 10 கிராம்னா 10 கிராம் இன்ட்டு 400 கிலோமீட்டர் ஸ்பீடு ஈக்குவல் டு இவனை பட்டு அதுக்கு தான் ரொம்ப வெயிட்டு கூட்டி வச்சுருக்கு. இவ்வளோ வெயிட் எதுவுமே அது அரை இன்ச்சு இல்லாட்ட 1 இன்ச்சு இவனை தோலில் இடிச்சிட்டு போகும், தெரியும்ல. இந்த மாதிரி அப்போ அதை நீங்கள் ஆக்சுவலி யூ ஆர் நாட் சென்டிங் எனர்ஜி ஃப்ரம் யுவர் ஐஸ், யூ ஆர் சென்டிங் எனர்ஜி டைரக்ட்லி ஃப்ரம் தி ஆக்ஷா த்ரூ எ நாடி கால்டு சுரா நாடி. என்னது நிறைய பேர் கண்ணு நினச்சிட்டு, கண்ணை இல்லை, யூ ஆர் சென்டிங் எனர்ஜி த்ரோ சுரா நாடி. அவர் தீ சிவனுக்கு எங்கே? அது நோக்குவர்மம் தானே, என்ன வேற என்னது நோக்குவர்மா இல்லையா? நக்கீரனை எரிச்சிட்டாரு, நோக்குவர்மா இல்லையா? அவர் இப்படி பார்த்தப்ப தீ புஷ்ஷுன்னு நான் நக்கீரன் காணாம போயிட்டான். ஆனால் பிறகு அவர் கொடுத்தாரு. அதுதான் நோக்குவர்மம். என்னது நாட் சென்டிங் எனர்ஜி த்ரோ யுவர் இது என்ன கண்ணு? இது பூத கண்ணு. என்னது பூதக்கண்ணு, அது ஞான கண்ணு. தேடையிலேருந்து எனர்ஜியை செலுத்துறது தான் என்னது நோக்கு வர்மம். அப்போ நோக்கு வர்மம் எல்லாருக்கும் வருமா? வராதுன்னா எல்லாத்தையும் உணர்ந்தவனு தான் வரும். ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடில் திரார்த்துணை தேரன பாசம் உருவ தன்னிலாம் பதி விதி என்னும் மஞ்சளுத்தே. இது சிவஞான போதம். எல்லாரும் விழுந்து திருவாசகம் தேவாரம், திருவாசகம் முற்றோதல் தேவாரம் முற்றோதல், திருவாசகம் முற்றோதல் தேவரை. அவங்கள மாதிரி இன்னொரு 4 பேர் உண்டு. இப்போ பாடினது என்னாச்சுன்னா, இவர் என்ன சிவஞான போதம்.
சிவஞான போதந்த புக்கில் உள்ள இதாகும். ஊனக்கண்ணை பற்றியும் ஞானக்கண்ணை பற்றியும் உள்ள பாடல். சிவஞான போதத்தை பற்றி 14 புக்கு இருக்குது, அதை படிக்கணும். அதுதான் ஃபிலாசபி புக்கு. ஃபிலாசபி புக்கு. அவங்களும் இது எழுதினவன் 4 பேர். அந்த 4 பேருக்கு வந்து சந்தான குறவர்னு பேர். சந்தான குறவர். அது சமய குறவர்னா அவங்க அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், ஞான சம்பந்தம் எல்லாம் அவங்க 4. அவங்க வந்து புகழ்ந்து பாடினாங்க. இவங்க ஃபிலாசபியை பாடினாங்க. இந்த 4 பேர். இவருக்கு வந்து அதில் இந்த 4 பேர், அதில் 4 பேர் உண்டு. ஓகே, அதை வந்து இப்போ ஃபெமிலியர் பண்ணணும். மக்களை இப்போ வந்து 63 நாயன்மாருக்கு சிலை இருக்குது எல்லா கோவில்லையும். கூட வந்து திருமூலர் வைக்கணும். இப்போ எனக்கு தான் இனி கோடிக்கணக்கு பணம் வந்தால் நான் தான் ஒரு கோவில்லையும் கொண்டு வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் யார் திருமூலர் வைக்க முன்னாடி கிருபானந்த வாரியார் இடத்த பிடிச்சிக்கிட்டார். என்ன பாருங்கள். அப்போ திருமூலர் இவ்வளவு அவர் அந்த வரிசையில் கொண்டு வச்சுருக்கு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த கண் வந்து ஊனக்கண், ஞானக்கண் வழியாக தான் எனர்ஜி ஜெலுதச்சைக்கு ஒரு பைப் லைன் இருக்குது. அது நாடி சேனல் பேர் தான் இந்த நாடி. அதை நாடி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே சுற்றி உள்ள ரவுண்டு ப்ரிலிமினரி ஒர்க்கெல்லாம் செய்யணும்ல. நீங்கள் அதுக்கு தானே சக்கரா ஆக்டிவேஷன் அது இது நாடி சேனல் வேணும் இல்லை. சுறா நாடியை ஓப்பன் பண்ணணுன்னா நாடி சேனல் இருந்தால் தானே ஓப்பன் பண்ண முடியும். புரிஞ்சுதா? அப்போ கீழே இந்த எனர்ஜியை மேலே கொண்டு போகணுன்னா உங்கள் ஆதாரம் அந்த எனர்ஜி நாடி சேனலில் தானே கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அதை புரிஞ்சுதா? ஆனால் இதுக்கு பிறகு தான் பண்ண முடியும். சரி, ரைட்டு. ப்ரிலிமினரி ஒர்க்கு அதெல்லாம் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ப்ரிகாஷன் ஒர்க்கு தான். இப்போ என்ன தம்பு நெயில் திராடகம் இந்த இருக்குல்ல, இந்த இதை இப்படி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த தம்பை நீங்கள் நீட்டி கையை மடக்கக்கூடாது, நீட்டி வைக்கணும். முடியலைன்னா முன்னாடி ஒரு ஸ்டூலாக வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாகவே வச்சுட்டு நல்லா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் அது அந்த இது நகத்தை சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாம் மறையும். வெறும் நகம்தான் தெரியும். நகத்தை சுற்றி 2-3 லைட்டு தெரியும். நகத்து சென்ட்ரல் பாயிண்ட் ஒரு புள்ளி தெரியும். என்னெல்லாம் தெரியுதோ சொல்லணும். அப்போ இப்படி ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தால் யுவர் அட்டென்ஷன் வில் கன்வர்ஜ் ஆன் எ பர்டிகுலர் பாயிண்ட். அப்போ தான் காரியம் நடக்கும். இதுக்கு வந்து துரோணாச்சாரியார் என்ன பண்ணார்னா ஒரு கிளியை செய்து வச்சார் எங்கள் மரத்துக்கு மேலே வச்சுட்டு எல்லாரையும் வரிசையாக நிற்க சொன்னார். இப்போது அர்ஜுனர் தான் முதல்ல வந்து நிற்க சொல்லுவார். இன்னைக்கு பார்த்தா அர்ஜுனனை கடைசி வந்து நிற்க சொன்னோன்னா மற்ற கௌரவமாருக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். முட்டாபேக தானே, ஆஹாஹா இன்னைக்காவது அர்ஜுனனை கடைசி போக சொன்னார். என்னைக்கு பார்த்தாலும் அர்ஜுனனை தான் இவர் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வச்சு. அவன் மகனுக்கே பொறாமல் வந்துடும்ல. மகனுக்கே பொறாமல் வந்துடும். அஸ்வத்தாமன் கேட்பான், என்ன நீங்கள் பெருசாட்டு மகனுக்கு மேலே அக்கறை இருக்க வச்சுன்னா, ஆனால் எல்லாம் அர்ஜுனன் தானே சொல்லி கொடுக்குறீங்க. நான் எனக்கு இல்லாமல் தான் நீங்கள் சொல்லி விடணும். அவர் சொல்லி கொடுக்கல. ஏன்னா இவன் அந்த பக்கம் போய் நிற்கிறான், ராங் சைடு. ரெண்டாவது இவன் வந்து என்னென்னு இந்த டவுட்டை கிளியர் பண்ணுங்க அவர் சோதனை பண்ணுவார். ஆத்தங்கரையில் எல்லோரும் நிற்க சொல்லுவார். கௌரவன் பஞ்சபாண்டம் எல்லோரும் நிற்பா. இவர் வேணும்னு போய் இவர் எல்லாம் தெரிஞ்ச மாஸ்டர் தான். ஆற்று வளர குளிக்க போனால இழுத்துட்டு போன மாதிரி நடிப்பார். இவரை இழுத்துட்டு போகுது தண்ணி. போனோன்னா டப்புன்னு அர்ஜுனன் ஜம்ப் பண்ணி அவரை தூக்கி கரையில் கொண்டு வந்துடுவான். கரையில் கொண்டு வந்தோன்னா அஸ்வத்தான்ட்ட கேட்பார், இங்கே வா, என்ன தண்ணி இழுத்துட்டு போச்சு, நீயும் பார்த்துட்டு தானே இருந்த, நீ இல்லை சாடி இருக்கணும் அப்பனை காப்பாற்றுக்கு. யார் சார்னா பார்த்தியா, ஸ்டூடெண்ட்டு, ஃபஸ்ட்டு ரேங்கிங் ஸ்டூடெண்ட்டு தான் காப்பாற்றினா. குரு பக்தி அவனுக்கு தான் இருக்குது கூடுதல். அதனால தான் அவனுக்கு கூடுதல் சொல்லிக் கொடுக்கன்னார். இதே மாதிரி ஏன்னா அந்த அதில் ஒரு புள்ளியை ஆரோ பண்ண விட்டுருப்பார். விட்டுட்டு எல்லாரையும் பார்க்க சொல்லுவார். அந்த புள்ளி தெரியுதா, கிளி தெரியுதா, ஆமாம் கிளி தெரியுதும்பாங்க. மரம் தெரியுதா, மரம் நல்லா தெரியுது ஐயாம்மா. ஐயா நம்ம தமிழ்நாட்டில் ஐயா குருஜின்னு சொல்லுது. என்ன எல்லோரும் மலையாளம் அங்கே இங்கே எல்லாம் குருஜின்னு கூடுவாங்க. இங்கே ஐயா. ஐயா படித்து முடிச்சுட்டு போன பிறகு கொய்யான்னு போயிடுவாங்க. அப்படி தான் எனக்கு அனுபவம், தமிழ் ஸ்டூடெண்ட்டு. அப்போ என்ன இதுன்னா அப்போ பார்ப்பாங்க, அப்படி பார்த்தா தெரியுதா போகிற இப்படி எல்லோரும் முன்ன கடைசி அர்ஜுன்டா கேட்பார், கிளி தெரியலேன்னா, மரம் தெரியுதா தெரியலேன்னா, பின்ன என்ன தெரியுதுன்னு கேட்டார். அந்த கிளிக்கு கண்ணு மாத்திரம் தெரியும். அம்பை விடுனார், விட்டார், கிளி கீழே விழுந்தது. என்ன ஸோ ஃபோக்கஸ்னு சொல்லுது. ஃபோக்கஸிங் யுவர் அட்டென்ஷன் இன் ஏ டைரக்ட் பாயிண்ட் இஸ் அதுதான் ஃபோக்கஸு. அட்டென்ஷனை ரைவெட் பண்ணணும். இல்லை மரம் தெரிஞ்சு என்ன உங்கள் ஃபோக்கஸ் போச்சு. அதனால தான் அவர் அம்பு விடாண்டானார் இல்லை எல்லார்ட்டையும். இதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணால் தான் நோக்கு வரமாக வரும். அப்போ வாட் இஸ் தட் ஃபோக்கஸ்? கடற்கரையில் போய் நிற்கிறீங்க. நிற்கும்போது அந்த கடலில் ஒரு 2000 கிலோமீட்டர் உங்கள் கண்ணுக்குள்ளே தெரியுதா, இந்த சின்ன கண்ணுக்குள்ளே
இருக்கிறது அதே லென்ஸு தான், அதே ரெட்டினால 2000 கிலோமீட்டர் தெரியுது. அங்கே போகக்கூடிய கப்பல் தெரியுது. அங்கே வானம் தண்ணி ஒன்று சேரெல்லாம் தெரியுதா? இதுக்கு பேர் சி. சி மீன்ஸ் யுவர் ஐசைட் இஸ் டிஸ்பர்ஸ்ட். அப்போ பார்த்து ஒரு அழகான பொம்பளை உங்கள் முன்னாடி நடந்து போகுது. போகும்போது என்னாச்சுன்னு 17 வயசு. அப்போ உங்கள் பொண்டாட்டி பக்கம் நிற்கிறதும் மறந்து போகும். அந்த பொம்பளை இப்படி பார்க்குறீங்களா? பார்க்கும்போது 2000 கிலோமீட்டர் இந்த பார்வையை சுருக்கி அவளுக்கு உடம்புக்கு மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுவான். அவள் நடக்கிறது அதெல்லாம் வருதா? அதுக்கு பேர் லுக்கு. என்னது? லுக்குன்னா என்னது? சீன்னு உள்ளதுலேருந்து சுருக்கி அதை கொஞ்சம் கூட ஒரு ஃபோக்கஸில் கொண்டு வர்றது லுக்கு. டு லுக் அட் எ பாயிண்ட் இஸ் நோக்கு வரணும். புரியுதா இப்போ? அதான். அப்போ அதுக்கு இது ஒரு எக்ஸசைஸ் செய்துட்டு ரிசல்ட்டை சொல்லுங்கள். சொன்ன பிறகு அடுத்து போயிட்டு கடைசி அந்த நாடி சேனலை ஓப்பன் பண்ணுவோம். புரிஞ்சுதா? அந்த தண்ணி அப்படியே அணை மாதிரி கட்டி அணை கட்டி கடைசி அந்த டோரை திறந்தா தண்ணி ஸ்பீடாக அடிக்கும். புரிஞ்சுதா? டேமில் பார்த்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி இது ஒரு அவுட்டர் டெக்னிக். என்ன இதை பண்ணிவிட்டு கூப்பிடுங்க. அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன். ஓகே, ரைட்.